ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருந்தா எல்லாம் சேஃப்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரியல் கேஸ் உங்களை ஷாக் பண்ணும். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் வீட்டில் ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட், ஜாயிண்ட் லாக்கர் அல்லது ஜாயிண்ட் எஃப்டி இருக்கா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஒரு ரியல் கேஸில் அம்மா இறந்த பிறகு மகளுக்கு லாக்கரில் இருந்த கோல்டு கிடைக்கல, ஜாயிண்ட் ஹோல்டர் தான்னு சொல்லியும் கிடைக்கல. கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த கேஸ் கேரளால நடந்தது. ஒரு பெண்மணி 2009ல் ஒரு ரெஜிஸ்டர்டு வில் எழுதுறாங்க. அதில் அவருடைய கோல்டு ஒரு தேர்ட் பர்சனுக்கு கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் சில வருடத்துக்கு பிறகு தன் மகளுடன் ஜாயிண்ட் லாக்கர் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த லாக்கரில் 1400 கோல்டை வைக்கிறாங்க. அந்த லாக்கரில் ஒரு காமன் ரூல் இருக்கு. இருவரில் யாராவது ஒருவர் பயன்படுத்தலாம், ஒருவர் இல்லை என்றால் மற்றவர் பயன்படுத்தலாம். அதாவது இருவரில் யாராவது ஒருவர் ஆப்ரேட் பண்ணலாம், ஒருவர் இறந்தால் மற்றவருக்கு அசஸ் எடுத்துக்கலாம். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, அம்மா இறந்த பிறகு மகள் பேங்க்குக்கு போய் நான் ஜாயிண்ட் ஹோல்டர், எனக்கு தான் கோல்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் வில்லில் கோல்டு வேற ஒருவருக்கு எழுதப்பட்டிருக்கு. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. இங்கே கோர்ட் ஒரு முக்கிய விஷயம் கிளியர் பண்ணுது. லாக்கர் வெர்சஸ் பேங்க் டெபாசிட். பேங்க் லாக்கர்னா என்ன? அது ஒரு சேஃப் ஸ்பேஸ் மட்டும். பேங்க்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஓனர்ஷிப் யாருக்கு என்பதிலும் பேங்க்குக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் எஃப்டி பேங்க் அக்கௌண்ட்டுனா அது பேங்க்குக்கு நீங்கள் கொடுக்குற லோன் மாதிரி. அதனால் பேங்க்குக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பணத்தை சர்வைவருக்கு கொடுக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். எய்தர் ஆர் சர்வைவர் கிளாஷ். ஓனர்ஷிப் கொடுக்காது, அக்சஸ் மட்டும் தரும். அதாவது பணத்தை எடுக்கலாம், ஆனால் ஓனராக முடியாது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். வில்லு தான் ஸ்ட்ராங்கஸ்ட். கோர்ட் சொன்னது. வேலிட் வில் இருந்தால் அதுதான் ஃபைனல். இந்த கேஸில் என்ன ஆனதுன்னா, கோல்டு முழுவதும் வில்லில் பெயர் இருக்கும் தேர்ட் பர்சனுக்கு தான் கொடுக்கணும், ஜாயிண்ட் ஹோல்டருக்கு கிடைக்கல. இது மட்டும் இல்லை, ஓனர்ஷிப் எப்படி டிசைட் ஆகும்னா, வில் இருந்தால் வில்லு படி, வில்லு இல்லைன்னா சட்டப்படி. லீகல் ஹேர்ஸ் யார்? மகள், மகன், கணவன், மனைவி, அம்மா எல்லோருக்கும் ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ், ஜாயிண்ட் அக்கவுண்ட் லாக்கருக்கு நாமினேஷன் அலவுடு. டெத்துக்கு பிறகு நாமினி அசஸ் எடுக்கலாம், பட் ஓனர்ஷிப் இன்னும் வில்லு அல்லது சட்டப்படி தான் டிசைட் ஆகும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஓனர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. இது முழுக்க தவறு. நினைவில் வையுங்க, மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வேறு, ஓனர்ஷிப் வேறு. இனிமேல நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? முக்கியமான 3 விஷயங்கள். ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு கொடுக்கணும்னா ரெஜிஸ்டர்டு வில்லு கண்டிப்பாக எழுதுங்க. டாக்குமெண்ட்டை எல்லாமே சேஃபாக வையுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிளியராக சொல்லி வைங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? கோர்ட் கேஸு, ஃபேமிலி ப்ராப்ளம், அன்னெசரி டென்ஷன். ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையை தவிர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.